friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து நீட் ஸ்கேம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த நீட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படினா 2017ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி MBBS சீட் வந்து மாணவர்களுக்கு வழங்குனாங்க அத பத்தி ஒரு ஓவரான வியூ வந்து பார்க்கலாங்க. அதாவது 1983ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஒரு நேர்முக தேர்வின் அடிப்படையில தான் MBBS சீட் வந்து கொடுத்திருக்காங்கங்க. அதே 1984ல எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ADMK கவர்மெண்ட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறதே ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதோட சேர்த்து நம்ம 12th வாங்கின மதிப்பெண்களையும் சேர்த்து அதுல யார் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் பேசிஸ்ல நமக்கு MBBS சீட் வந்து கொடுத்தாங்க. இது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005 காலம் வரைக்கும். 2005 2006 பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு +2 மார்க் பேசிஸ்ல வந்து MBBS சீட் கொடுக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. 2005 முன்னாடி வரைக்கும் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்ப நம்ம 12th வந்து வாங்கக்கூடிய மார்க் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பயாலஜி 200, பிசிக்ஸ் 200, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 200 இப்படிதான் இருக்கும். பயாலஜில நீங்க வாங்கின 200 மதிப்பெண்களை 100க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாங்கின 200 மதிப்பெண்களை 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 200 மார்க்குக்கு நம்ம வருங்க. இதோட சேர்த்து 100 மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அப்ப டோட்டலா 300 மார்க் வந்து நம்ம எவ்வளவு மார்க் வாங்குறோம் அதோட பேசிஸ்ல தான் MBBS சீட் வந்து கொடுத்தாங்க. 5 வரைக்கும் இந்த நடைமுறை தான் இருந்தது. அப்ப 1997 98 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா DMK கவர்மெண்ட் 15% இடஒதுக்கீடு கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப இவங்க கொடுத்ததுனால நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து MBBS சீட் வாங்கி அவங்களாலையும் டாக்டராக முடிஞ்சது அப்படிங்கிறதாங்க சொல்ல முடியும். இந்த 3 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு பொற்காலமாக தான் இருந்தது. அதுக்கடுத்து 2001ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ADMK கவர்மெண்ட் வரும்போது மக்கள்கிட்ட இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுனால 25% அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில. ஆனா இதை எதிர்த்து பலதரப்பட்ட மக்கள் வந்து கேஸ் பதிவு பண்ணதுனால இதை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை கேன்சல் பண்ணிட்டு 2005 2006ல பாத்தீங்கன்னா முற்றிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்னே விட்டுட்டு ஒன்லி 12th மார்க் பேசிஸ்ல தான் நமக்கு வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை வந்து நடந்தது. அதாவது 2005 2006 காலகட்டத்திலிருந்து 2017 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க +2ல வாங்கக்கூடிய மார்க், அதாவது பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணையும் வந்து கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃபினுடைய அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு MBBS சீட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 2017 தான் பாத்தீங்க அப்படின்னா 2017ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே நாடு ஒரே அப்படி சொல்ல வேணாம் 2017 தான் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒரு CBSE பேஸ்டான எக்ஸாம். நம்ம எல்லாம் மாநில பாடத்திட்டங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் CBSE பாடத்தை படிச்சுட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால அப்ப ஆட்சியில இருந்த எடப்பாடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 7.5% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. இதுவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. அதனால நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் மருத்துவ ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அவங்க எந்த பிரைவேட் காலேஜஸ்ல சீட் எடுத்தாலும் சரி அவங்க ₹1 கூட பே பண்ண வேணாங்க. அது முழு பொறுப்பையும் அரசாங்கமே பே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல வரவேற்பு வந்து பெற்றதுங்க. 2017ல வந்து ஸ்டார்ட் ஆன இந்த நீட் எக்ஸாம் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க. மெட்ரிக்ல படிக்கிற மாணவர்கள் அதுமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி இவங்க CBSE பாடத்தை கத்துக்கிட்டு அவங்களும் நீட் எக்ஸாம்ல நல்ல முறையில தான் வந்து போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் 2024ல யாருமே எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடக்கும் அப்படிங்கிறது கல்வியாளரும் எந்த மாணவரும் எதிர்பார்க்காத வகையில இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு. இப்ப நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ மாணவர் சேர்க்கையில என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க. இதுல எந்த நடைமுறை இருந்தா அது மாணவர்களுடைய நலனுக்கு நல்லதா இருக்கும், எந்த நடைமுறை மீண்டும் அமலுக்கு வந்தா அது நல்லா இருக்கும், இல்ல நீட் எக்ஸாமே தொடர்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.